Happy morning children, warm welcome to our Sheba group of school online class. Today we are going to write the social classwork. Before that we recall the lesson useful places, form a good habits. Useful places, what is useful places? Children, you are going to the beach, park, cinema theatre, isn't it? This and all called a entertain place. Entertain place is different from the useful place. நீ இந்த பிளேஸ்க்கெல்லாம் போகிற இல்லையா, பீச்சு, பார்க்கு, சினிமா தேட்டர், இதெல்லாம் வந்து வெறும் பொழுதுபோக்குக்காக மாத்திரம் நீ போகிற இடம். ஆனால் அதையும் டிஃப்ரெண்ட்டாக அதிலேருந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறதுக்கு பேர் தான் யூஸ்ஃபுல் பிளேசஸ். பிகாஸ் தெர் இஸ் அ நீட் டு கோ டு த யூஸ்ஃபுல் பிளேசஸ். ஏதாவது ஒரு தேவை இருந்தால் மாத்திரம் தான் நம்ம எங்கே போவோம், யூஸ்ஃபுல் பிளேசஸ்க்கு போவோம். ஸோ வாட் ஆர் த யூஸ்ஃபுல் பிளேசஸ் யூ நோமா? எஸ், ஸ்கூல், post office, police station, hospital, this and all the useful places. First we go to the school. In school we are learning to read and write, isn't it? நம்ம ஸ்கூலில் தான் எழுதுறதுக்கும் படிக்கிறதுக்கும் கற்றுக்குறோம். ஆஸ் வெல் அஸ் தேர் ஒன்லி வி லேர்ன் த ஒபீடியன்ஸ் அண்ட் டிசிப்ளின். நம்ம ஸ்கூலில் தான் எழுதுறதுக்கும் படிக்கிறதுக்கும் கற்றுக்குறோம். அது மட்டும் இல்லாமல் மற்றவங்களுக்கு எப்படி கீழ்ப்படிக்கணும், எப்படி ஒழுக்கமாக நடந்துக்கணுங்கிறதையும் நம்ம ஸ்கூலில் தான் கற்றுக்குறோம். ஸோ ஸ்கூல் இஸ் ஆல்சோ கன்சிடர்ட் அஸ் த ஒன் ஆஃப் த யூஸ்ஃபுல் பிளேசஸ் ஆஸ் வெல் அஸ் த இம்பார்ட்டன்ட் பிளேசஸ். அது நம்மளுடைய தேவைக்குள்ள இடம், அது மட்டும் இல்லாமல் நமக்கு பயன்படுற இடமும் கூட. அதே மாதிரி நெக்ஸ்ட் வி மூவ் டு த ஹாஸ்பிட்டல். while we falling sick means where we go to the doctor, isn't it? Where is the duty place of doctor? Yes, the duty place of doctor is a hospital, isn't it? நமக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லைனா கூட நம்ம யாரை பார்க்க போவோம், டாக்டரை பார்க்க போவோம். we will meet the doctor, isn't it? டாக்டர் எங்கே ஒர்க் பண்ணுறாங்க, ஹாஸ்பிட்டலில் தான் ஒர்க் பண்ணுறாங்க. ஸோ ஹாஸ்பிட்டல் இஸ் ஆல்சோ கன்சிடர்ட் as the one of the useful places. Next we move to the police station. Police station, while something lost means where we complain to the policeman, isn't it? So what is the duty, where is the duty place of a policeman? Yes, the duty place of policeman is police station. ஸோ நம்ம ஏதாவது தொலைஞ்சு போயிடுச்சுன்னா நம்ம யார்கிட்ட போய் கம்ப்ளைண்ட் கொடுப்போம், போலீஸ்மேன் கிட்ட தான் கம்ப்ளைண்ட் கொடுப்போம். போலீஸ்மேன் எங்கே ஒர்க் பண்ணுறாங்க, போலீஸ் ஸ்டேஷனில் தான் ஒர்க் பண்ணுறாங்க. ஸோ போலீஸ் ஸ்டேஷன் இஸ் ஆல்சோ ஒன் ஆஃப் த யூஸ்ஃபுல் பிளேசஸ் ஆஸ் வெல் அஸ் த போஸ்ட் ஆஃபீஸ். nowadays we are using the WhatsApp through the mobile, isn't it? Yes, before the invention of phone we use the post office to sharing our feelings and thoughts to others. ஸோ நம்ம இப்போல்லாம் என்ன யூஸ் பண்ணிகிட்ருக்கோம், நம்ம ஃபோனில் வாட்ஸ்அப் மூலியமாக நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட, நம்மளோட ரிலேட்டிவ்ஸ் கிட்ட தான் பேசிக்கிறோம். பட் ஃபோனை கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடினா நம்ம எதை யூஸ் பண்ணோம், போஸ்ட் ஆஃபீஸை தான் யூஸ் பண்ணோம். ஸோ லெட்டர்ஸ் எழுதி போஸ்ட் ஆஃபீஸில் போஸ்ட் பண்ணி தான் நம்மளோட ஃபீலிங்ஸை நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கோ ரிலேட்டிவ்ஸ்க்கோ நம்ம ஷேர் பண்ணோம். நெக்ஸ்ட்டு ஃபார்ம் அ குட் ஹேபிட்ஸ். ஃபார்ம் அ குட் ஹேபிட்ஸ், வாட் ஆர் த குட் ஹேபிட்ஸ்? இன் டெய்லி லைஃப் வி ஆர் ஃபாலோயிங் சம் ரெகுலர் ஆக்டிவிட்டீஸ் கால்ட் அஸ் அ குட் ஹேபிட்ஸ். நம்மளோட தினசரி வாழ்க்கையில் நம்ம கடைப்பிடிக்கிற ஒரு சில விஷயங்களை தான் குட் ஹேபிட்ஸ் சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள்ஸ், யூ ஹேவ் டு டேக் அ டெய்லி பாத் and you brush your teeth daily, as well as you have to wear the clean clothes and washed clothes. So these are all the good habits. You have to comb your hair and cut your hair and cut your nails. These are all the good habits. நீ உன்னோட தினசரி வாழ்க்கையில் கடைப்பிடிக்கிற சில விஷயங்களை தான் நம்ம குட் ஹேபிட்னு சொல்லுவோம். அதெல்லாம் என்னென்னா, தினைக்கும் பல் துலக்கிறோம், தினைக்கும் குளிக்கணும், நம்ம போட்டுக்கிற துணியை எப்போவுமே துவைச்சி சுத்தமாக கட்டணும். அது மட்டும் இல்லாமல் நம்ம நெயிலெல்லாம் அழகாக கட் பண்ணி வச்சுக்கணும், ஹேர் கட் பண்ணி ஹேரை கோம் பண்ணணும், ஹேருக்கு ஆயில் போடணும். ஸோ these and all called good habits. Now children, we are going to write the classwork. Let's start the classwork. Now children, we are going to write the social classwork. All of you take your social classwork. Have you all having classwork in your hand, children? As you all take your social classwork, 120 pages ruled. You have to take your social classwork 120 pages ruled. Now children, all of you take the fresh page and put the date 17/9. You have to take the fresh page and put the date 17/9. While writing the classwork, you have to use the big pencil, don't use the small pencil. As well as you have to sharp your pencil with sharpener. While you are making mistake means you have to rub with the razor, don't use the finger. Okay children, these are all the instructions you have to follow while writing the classwork. நீ கிளாஸ் ஒர்க் எழுதுறதுக்கு முன்னாடி இந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாம் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணியே ஆகணும். பிக் பென்சில், பெரிய பென்சிலில் தான் எழுதணும், ஷார்ப் பென்சிலில் தான் எழுதணும், ஷார்ப்னர் வச்சு அடிக்கடி ஷார்ப் பண்ணிக்கோ. நீ மிஸ்டேக் பண்ணிட்ட அப்படின்னா யூஸ் த ரேசர், நீ வந்து ரப்பர் வச்சு ரப் பண்ணு, டோன்ட் யூஸ் யோர் ஃபிங்கர். ஓகே சில்ட்ரன், லெட்ஸ் ஸ்டார்ட் த கிளாஸ் ஒர்க். யூஸ்ஃபுல் பிளேசஸ், ஃபார்ம் குட் ஹேபிட்ஸ். We already seen in the introduction useful places. Useful places, what are the useful places? Yes, school, hospital, police station and post office. These are all the useful places. So school we are coming to learn and write, as well as there only we learning the obedience and discipline. Then hospital, while we falling sick means where we go to the hospital and police station. If something is thefted means where we go to the police station. And post office, we use the share our feelings through the letters is a post office. So these are all the important places.
So many places are also useful places, but now we are going to see these important places only. And form good habits. Form good habits. In daily life you are following some regular activities is called as a form good habits. Brush your teeth, take bath daily, and wear the clean clothes, as well as you have to comb your hair and cut your nail. Okay children, now we move to the first Roman letter, dictation words. First Roman letter, dictation words. So first word, school. First word is school. SCHOOL, school. SCHOOL, school. So school, where we come to read and learn, read and write, to learn, read and write, as well as to learn obedience and discipline, isn't it? As we already know. So once again I am repeating the spelling, school, SCHOOL, school. Second word, bank. Second word is bank. BANK, bank. Where we deposit money and where we getting loan, that place is called as a bank. Where we save money, that place is also called as a bank. So bank is also one of the important place. So spell the word bank, BANK, bank. BANK, bank. Then third one is market. Market we are using in the daily life, isn't it? We getting the groceries and vegetable fruits from the market, isn't it? நம்ம தினைக்கும் சமைக்கிறதுக்கு யூஸ் பண்ணுற வெஜிடபிள்ஸு க்ராசரி ஐட்டம்ஸ்லாம் நம்ம எங்கே வாங்குவோம்? மார்க்கெட்டில் தான் வாங்குவோம். ஸோ மார்க்கெட் இஸ் ஆல்சோ ஒன் ஆஃப் த யூஸ்ஃபுல் பிளேஸ். ஸோ ஸ்பெல் த வேர்ட் மார்க்கெட், MARKET, மார்க்கெட். MARKET, மார்க்கெட். Then fourth word, exercise. Fourth word is exercise. Exercise, we have to do exercise daily, because then only we will fit and fine. நம்ம எப்போவுமே எக்ஸசைஸ் தினைக்கும் எக்ஸசைஸ் பண்ணோம் அப்படின்னா நம்மளோட உடம்பு எப்படி இருக்கும்? ஃபிட்டாகவும் ஃபைனாகவும் இருக்கும். ஸோ எக்ஸசைஸ் இஸ் ஆல்சோ ஒன் ஆஃப் த இம்பார்ட்டண்ட் in our daily life. So spell the word exercise, EXERCISE, exercise. EXERCISE, exercise. Now we move to the fifth word, jogging. Fifth word is jogging. Jogging is also considered as one of the exercise. It is a running. So jogging கூட one of the exercise தான். அது எப்படின்னா வந்து ஓடுறது, ரொம்ப ஸ்லோவாக ஓடுறதுக்கு பேர் தான் வந்து, ஃபாஸ்ட்டாக ஓடுறதுக்கு பேர் தான் வந்து ஜாகிங். ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஓடுறதுக்கு பேர் தான் என்னது? ஜாகிங். ஸோ JOGGING, jogging. JOGGING, jogging. Jogging is also considered as one of the exercise. Then we move to the second Roman letter, matching. Second Roman letter is matching. First one, policeman. Policeman. First word is policeman. What is the duty place of policeman? Yes, duty place of policeman is police station, isn't it? Yes. What is the color of the uniform of policeman? What is the color of a uniform of policeman? Yes, policeman wear khaki uniform, isn't it? எல்லாரும் policeman பார்த்துருக்கீங்கல்ல? policeman என்ன யூனிஃபார்ம் போட்டிருப்பாங்க? khaki யூனிஃபார்ம் தான் போட்டிருப்பாங்க. So what is the duty place? Where is the duty place of policeman? Yes, the policeman duty place is police station. policeman எங்கே ஒர்க் பண்ணுறாங்க? police stationல தான் ஒர்க் பண்ணுறாங்க. Next, second one is doctors and nurses. Doctors and nurses. Where is the duty place of doctors and nurses? Yes, the duty place of doctors and nurses is hospital. The duty place of doctors and nurses is hospital. Animals treat பண்ணுற டாக்டர்ஸ் எல்லாம் என்னன்னு சொல்லுவோம்? வெட்டினரி டாக்டர்ஸ் சொல்லுவோம். ஸோ தே ஒர்க்டு இன் த வெட்டினரி ஹாஸ்பிட்டல். ஓகேவா சில்ட்ரன்? ஸோ டாக்டர்ஸ் அண்ட் நர்சஸ் ஒர்க்கிங் பிளேஸ் இஸ் ஹாஸ்பிட்டல். தென் third one, postmen. Postmen also wear the khaki uniform, as well as they working in the post office. So already I told you, nowadays we are using the WhatsApp and mobile. Before invention of mobile, we using the post office to postman works in the post office, isn't it? Nowadays we are using the mobile and WhatsApp, isn't it? Before the invention of mobile, we sharing our feelings and thoughts through the letters. So postman work in the post office. Next we move to the aeroplanes. Aeroplanes எல்லாம் எங்கே நிப்பாட்டிருப்பாங்க? Yes, aeroplane stands in the airport. When we move to the other country means we use the aeroplanes. நம்ம வேறு ஏதாவது கண்ட்ரிக்கு போகணுன்னா நம்ம ஏரோப்ளைன் மூலியமாக தான் போக முடியும். ஸோ aeroplane stands in the airport. Then fifth one, fire brigades. Fire bridgesனா ஃபயர் வண்டி, ஃபயர் இன்ஜின் சொல்லுவாங்க இல்லையா? தட் இஸ் fire brigades. Where is the fire brigades we seen? Yes, fire brigade stands in the fire station. ஃபயர் வண்டியெல்லாம் எங்கே நிப்பாட்டியிருப்பாங்க? ஃபயர் ஸ்டேஷனில் தான் நிப்பாட்டியிருப்பாங்க. ஸோ சில்ட்ரன், policeman, police station, and doctors and nurses working in the hospital, postman working in the post office, aeroplane stands in the airport,
Fire brigade stands in the fire stations. Once again we recall these two Roman letters. First Roman letter dictation words. First word school, 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 where we go to read and write, as well as we learn the discipline and obedience. Second word bank, 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 where we deposit and save the money is called a bank. Then third one market, 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 where we got the groceries and vegetables, fruits, the place is called as a market. Fourth one exercise, EXERCISE, exercise. We do exercise daily because then only we feel fit and fine. And fifth word is jogging, JOGGING, jogging. Jogging is also considered as one of the exercise, that is a running exercise. Then second one is matching. First one policeman, POLICEMEN, policeman, policeman working in the police station. So POLICE, police, STATION, station, police station. Then second one doctors and nurses, DOCTORS, doctors, and AND nurses, NURSES, nurses. They working in the hospital, HOSPITAL, hospital. Then third one postman, POST, post, MEN, main, postman, postman working in the post office, POST, post, OFFICE, office, post office. Then fourth one aeroplanes, AEROPLANES, aeroplanes. Aeroplane stands in the airport, AIRPORT, airport. Then fifth one fire brigades, FIRE, fire, BRIGADES, brigades. Fire brigade stands in the fire station, FIRE, fire, STATION, station, fire station. Now we are going to write the third Roman letter, children. Third Roman letter, question and answers. We are going to write the third Roman letter as question and answers. First question, we move to the first question. Where do you deposit your money? Where do you deposit your money? The answer is I deposit money in bank. I deposit money in bank. Children, while you are writing the question and answers means while you completed the answer, you have to put the full stop. You have to keep the full stop. It is also one of the procedure, and give the one finger gap and write. You have to leave the finger gap and write. Okay, children? Okay. Where do you deposit your money? I deposit money in bank. நம்ம எங்கே நம்மளோட பணத்தில் டெபாசிட் பண்ணுவோம்? பேங்க்கில் தானே டெபாசிட் பண்ணுவோம். ஸோ த ஆன்சர் இஸ் ஐ டெபாசிட் மணி இன் பேங்க். தென் வி மூவ் டு த செகண்ட் கொஸ்டின். வேர் டு யூ கோ டு ரீட் அண்ட் ரைட்? வேர் டு யூ கோ டு ரீட் அண்ட் ரைட்? நம்ம எழுதுறதுக்கும் படிக்கிறதுக்கும் எங்கே போவோம்? எஸ், வி கோ டு த ஸ்கூல், isn't it? So the answer is I go to school to read and write. I go to school to read and write. Then third question, name some good exercises. Once again I am repeating the question. Name some good exercises. What are the good exercises we know? Yes, swimming. Swimming na நீச்சல் அடிக்கிறது. Swimming na என்னது? நீச்சல் அடிக்கிறது. Running. Running na ஓடுறது. Running na ஓடுறது. Skipping. Skipping na jump பண்ணி விளையாடுவோம்ல, skipping விளையாடுவோம்ல, that is called as a skipping. Jogging. Jogging is also one of the running exercise. கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக ஓடுறது. காலையில் எல்லோரும் ஓடுவாங்க, பார்த்துருக்கியா? That is called as jogging. And cycling. Cycling na cycle ஓட்டுறது. Cycle ஓட்டுறது. Cycling is also the good exercise. Are some good exercises. Are some good exercises. Now once again we recall the lesson. Once we recall the question and answers ma. First question, where do you deposit your money? I deposit money in bank. Bank, you spell the word bank, BANK, bank. Then second one, where do you go to read and write? I go to school to read and write. Spell the word school, SCHOOL, school. Then third one, name some good exercises. Swimming, SWIMMING, swimming. Running, RUNNING, running. Skipping, SKIPPING, skipping. Jogging, JOGGING, jogging. And cycling, CYCLING, cycling. ARER, some, 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 good, GOOD, good. Exercises, EXERCISES, exercises. Now children, while you finishing the classwork, you left the column parent sign and put one dash. In the column, while you finishing the classwork means you have to get the parent sign. You have to get the parent sign to the column. You have to get the parent sign in the column. That is also one of the procedure, children. Thank you, children. We will meet in the next class.